ஓகே. அந்த அந்த ஃபீமேல் போர்ஷன் வந்து செம்மையா கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு மியூசிக் வீடியோ. ஒரு பாட்டு. அ பாட்டு பேர் வந்து திலுபரு ஆஜா. படம் வந்து டீசல் அப்படின்ற படம். நம்ம ஹரிஷ் கல்யாண் நடித்த படம். இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்மளோட எஸ்டிஆர். ஓகேவா? ஸோ முதல் பாட்டை போய் கேட்டுடலாம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். ஓகே? நான் அழகு அந்த ஆளு. இவரும் அழகுதான். டோபி மாஸ்டரா? ஓகே. ஓகே, ஓகே. எடுத்து கொடுப்போண்டா பதுக்குறத வல்லலாட்டம் வாழ்க்கையில என்னால் டைம் ரைட்டா இருந்தா உன்ன வெல்ல யாரும் இல்ல. ஓகே. அந்த அந்த ஃபீமேல் போர்ஷன் வந்து செம்மையா கம்போஸ் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் திப்பு நின்னான் அவர் பேர். நிறைய நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன். பட் அந்த ஃபீமேல் போர்ஷன் சூப்பராக இருக்குது.
ம். ஆ. நல்லா இருந்துச்சு பாட்டு. ஓகே. ஓகே. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபன் சாங். தியேட்டர்ல வந்து கொஞ்சம் களை கட்டும்னு நெனைக்கிறேன் பாட்டு. ஒரு மாரி நல்ல ஏந்திச்சு நின்னு ஆடி, சத்தம் போட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாரி ஒரு பாட்டு. ஆ பயங்கரமான கம்போசிஷனான்னு கேட்டிங்கன்னா, அதில ஃபீமேல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீமேல் போர்ஷன் வந்து பாடுனது வந்து நம்ம ஸ்வேதா மோகன். அவங்க வந்து லைக் அந்த போர்ஷன் வந்து நல்லா எழுதியிருக்காங்க. ஏன்னா, மேல் போர்ஷன் வந்து நம்ம எஸ்டிஆர் பாடியிருக்காரு இல்லையா? ஆஃப்கோர்ஸ் நல்லா தான் பாடியிருக்காரு. ஆனா, அந்த போர்ஷன் வந்து அந்த ஒரு ஒரு மஸ்து, ஒரு ஒரு எனர்ஜி அந்த மாரி ஒரு ஜோன்ல இருக்கிற கம்போசிஷன். ஃபீமேல் போர்ஷன்ஸ் வந்து ஒரு அழகா, கியூட்டா, ஒரு மெலோட்ராமேட்டிக்கா லைக் ஒரு பியூட்டிய வந்து காட்டுறதுக்கான ஒரு போர்ஷன் அது. அ அதனால அந்த அந்த கம்போசிஷன் அந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவரால் பாட்டு சூப்பர் பாட்டு. திரும்ப 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 கேட்கணுன்ற அளவுக்கு இருக்கிற ஒரு பாட்டு தான். இந்த படம் டீசல் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மியூசிக் டைரக்டர் வந்து நம்மளோட திபு நின்னான் தாமஸ். நெறைய பேருக்கு இவர தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் இவரு பண்ண மியூசிக்ல வந்து பேச்சுலர், சித்தா, ஏஆர்எம், கனா இந்த மாரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ கண்டிப்பா வந்து மியூசிக் வந்து நல்லா இருக்கும் அந்த படத்துலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். படத்தோட இந்த பாட்ட வந்து பாடுனது ஆப்வியஸா எஸ்டிஆர், ஸ்வேதா மோகன். லிரிக்ஸ் வந்து ரோகேஷ் அண்ட் ஜிகேபி. ஜிகேபி யாருன்னு தெரியல. ரோகேஷ் வந்து இந்த பாட்டு எழுதினார் இல்லையா? டங்கா மாரி ஊதாரி அந்த லைக் அந்த பாட்டு எழுதினவர் தான் ரோகேஷ். கோரஸ்ல வந்து நம்ம தம்பிலாம் இருக்காப்புல. ஆர்பி, கிருஷாங், கேரிதன், அப்புறம் காயத்ரி, நஸ்ரீன், அந்த சூப்பர் சிங்கர்ல வந்தார்ல ஒரு சின்ன தம்பி. அவர மட்டும் நான் பார்த்தேன். அவர மட்டும் எனக்கு ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த கோரஸ் பண்ணது. மேல் கோரஸ் வந்து சரத் சந்தோஷ், சாய் சரண், கபிலன், திபு நின்னன் தாமஸ், மணிரத்னம். ஓகே. கிட்டார் வந்து கீபா ஜெரமையா. இவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. ரிதம் அண்ட் சிந்த் புரொடக்ஷன் திபு நின்னன் தாமஸ். நாதஸ்வரம் வந்து நாதஸ் பாலா, டி பாலசுப்ரமணியன். பெர்கஷன் ஸ்ருதிராஜ், கணபதி, வெங்கட் கிரண். ஸ்ட்ரிங்ஸ் வந்து புத்தபெஸ்ட் ஸ்கோரிங் ஆர்கெஸ்ட்ரா. இவங்கள நெறைய கேள்விப்படுறேன். இந்த புத்தபெஸ்ட் ஸ்கோரிங் ஆர்கெஸ்ட்ரா. நெறைய பாட்டுல ஒர்க் பண்றாங்க இவங்க. அந்த ஸ்ட்ரிங்ஸ் போர்ஷன். ஓகே. ஓகே. படம் நல்லா வர வாழ்த்துக்கள். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஹரிஷ் கல்யாண் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. கோரியோகிராஃபி பத்தி சொல்லுவோம். ஷோபி மாஸ்டர் அடிச்சு துவம்சம் பட்டார் போல இருக்கு. தளபதிக்கு ஒரு ஸ்டைல்ல அவர் கோரியோ பண்ணுவாரு. அந்த கோரியோ வந்து அப்படியே சிவகார்த்திகேயன் குடுத்திருந்தாரு கொஞ்ச நாளு. இப்போ அதே ஸ்டைல் வந்து ஹரிஷ் கல்யாண் குடுக்குறாரு. ஹரிஷ் கல்யாண் நல்லா ஆடுறாரு. சூப்பரா ஆடுறாரு. குறையெல்லாம் இல்ல. ஆனா பயங்கர கான்ஷியஸா ஆடுறாரு. எப்படின்னா அவரு ஃபேஸ்ல வந்து அவரு நெறைய எஃபர்ட் போடுறாருன்னு தெரியுது. ஆனா அவர் ஃபேஸ்ல வந்து எப்படி சொல்றது? இந்த ஹீரோவுக்கான பொலிவு மட்டும் தான் தெரியணும். ஹீரோக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எஃபர்ட் போடுறாருன்றது தெரியக்கூடாது. அதுதான் வந்து ஒரு ஹீரோக்கான ப்ளஸ்ஸு. அந்த கொரியோவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது. நல்லா ஆடியிருக்காரு. கொரியோவும் சூப்பரா இருக்கு. ஹரிஷ் இன்னும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது என்னோட விருப்பம். பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஓகே. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெனைக்கிறேன் ஹரிஷ் எந்த ஒரு ஜோன்ல பார்க்குறது. அந்த லைக் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் சொல்கிறேன். நல்லா ஆடுறார். நான் பெருசாக ஆட வராதுன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக ஆடுறார். எஸ்ஆர் குரலும் சூப்பர். உங்களுக்கு இந்த பாட்டை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு தெளிவாக சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நான் ஏதாவது பெட்டராக பண்ணணும்னு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது மியூசிக், ட்ரெய்லர், டீசர், மூவிஸ், டிவி சீரிஸ் எந்த மொழியில் இருந்தாலும் அதை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.